ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாபிக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம மே 1ஆம் தேதியோட நியூஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தினமும் நம்ம இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட இந்த பிடிஎஃப் அப்படின்றது நம்மளோட வெப்சைட்டில் மார்க்டோ ஆஃபீஸர் .in அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த டைமில் நாங்கள் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ சில டைம் வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் அப்லோட் பண்ணிடுவோம், சில டைம் ஈவினிங்கில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்கு கரெக்டாக அந்த ஆன் டைமில் நாங்கள் நம்ம டெலகிராம் சேனலே கொடுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா கோர்ஸுமே நம்மளோட யூடியூபை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்மளோட எல்லா ஃப்ரீ கோர்ஸஸுமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வெப்சைட் வந்து marktoofficer.in. சரி, பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன விஷயங்கள் முக்கியம் அப்படின்றதான் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லுவேனா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது அந்த நியூஸில் இருக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எதெல்லாம் மைண்டில் நிறுத்தணும் அப்படின்றத மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நியூஸ் மாதிரி படிங்க. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் போவோம். பட் மனப்பாடம் பண்ணாமல் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிங்க, நியூஸஸை ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ஏன் நடக்குது, இந்த விஷயத்தால் தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அந்த மனப்பாடம் பண்ணுறதே தேவையே கிடையாது. ஓகே, இதனால தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கொஷின், அந்த மாதிரி கொஷின் வருது. இப்போது எக்ஸாம் இல்லாமல் இதனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கொஷின்ஸே பில்ட் பண்ணிட்டு வராங்க எல்லா எக்ஸாம்லையும். ஸோ அதனால் நியூஸ் மாதிரி படிங்க. ஓகேவா? என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்து, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சு அந்த ஒரு விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணி நியூஸை படிக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, 46வது பிரகதி மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, யார் வந்து ஹெட் அப்படின்னா நம்மளோட பிஎம் அவர்கள் தான் இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து இம்பார்ட்டண்டான டிசிஷன்ஸை இந்த மீட்டிங்கில் எடுப்பாங்க. ஸோ இந்த 46வது மீட்டிங்கில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா 90,000 கோடிக்கு ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா 3 ரோடு, 2 ரயிலு, 2 போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் ப்ராஜெக்டும், இது எல்லாம் சேர்த்து 90,000 கோடி வந்து போச்சு. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் அக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்கீம்லையுமே இந்த பயோமெட்ரிக் அக்சஸாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் மத்ரு வந்தனா யோஜனால கண்டிப்பாக இந்த பயோமெட்ரிக் பேஸ்டு அத்தன்டிகேஷன் ப்ராசஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ ஃபைனலாக இந்த 46வது பிரகதி எடிஷனில் வந்து 370 ப்ராஜெக்ட் 20 லட்சம் கோடி அப்படின்னு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்கில் மட்டும். ஓகே தானே? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சார் முக்கியம் அப்படின்னா, இதை யார் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 90,000 கோடிக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பிஐபியில் வர நியூஸ். ஸோ பிஐபியில் வர நியூஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் அதை நம்ம படிச்சாகணும். ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிரகதினா என்ன? ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன், அதை தான் நம்ம வந்து பிரகதி அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் சாட் வைதி பிஎம் அண்ட் ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ். இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021. ஸோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் ரிலேட்டடாக இருக்க ஸ்டாட்டிக்குமே நம்மளுக்கு முக்கியம். நான் சொல்கிறது ஸ்டாட்டிக் மீன்ஸ் இந்த ரிவர்ஸ் படிப்போம், அது மாதிரி வந்து நேஷனல் பார்க்ஸ் படிப்போம், இது எல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். பட் நியூஸ்ல இருந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிற ஸ்டாட்டிக் டேட்டாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் மேனேஜிங் ஜல் மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட் வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வைஸ் இவங்க தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்வான்சஸ் ஜினோமிக் ரிசர்ச் வித் ஜினோம் இந்தியா. இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்தியா வந்து இந்த ஜினோமிக் ரிசர்ச் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதை வச்சு அப்படின்னா இந்த ஜினோம் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வழியாக. கரெக்டாக தானே? இந்த இனிஷியேட்டிவ் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2020 லான்ச் பண்ணாங்க. சரி, இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க? ஸோ டேட்டா சென்டர்ஸை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஜீன்ஸுக்குன்னு பர்டிகுலராக டேட்டா சென்டர்ஸை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா 96 TF கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டிஎஃப் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி தான். பட் இந்த டிஎஃப் அப்படின்றது டெராஃப்ளாப் அப்படின்வாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஜிபி, கேபி, ஜிகாபைட்,
கிலோபைட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட ஸ்டோரேஜை வந்து அளக்கிறது தான் இந்த ஜிபிகேபி. பட் இந்த டிஎஃப் அப்படின்றது அந்த ஸ்பீடு, கம்ப்யூட்டரோட ஸ்பீடு. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து i5 ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த i5 ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த டெராஃப்ளாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ 96 டெராஃப்ளாப் வரைக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றதும் 10,000 ஜினோம் சீக்வன்ஸ் என்காம்சிங் டைவர்ஸ் இந்தியன் பாப்புலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ 10,000க்கு மேலே இந்த மாதிரி கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் இந்த நியூஸில் நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1.5 பிபி அப்படின்றது இதுதான் ஸ்டோரேஜ். ஸோ பிபி அப்படின்றது பெட்டாபைட் அப்படின்வாங்க. இந்த பெட்டாபைட் அப்படின்றது நம்மளுக்கு டிவினா என்னன்னு தெரியும், டெராபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபினாலும் ஒரு டிபி இஸ் ஈக்குவல் டு 1024 டெராபைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 1.5 இந்த 1 பிபி அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 1024 டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி. நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அதாவது ஆர்ஆர்பி பிஓவோட ஆர்ஆர்பி கிளர்க்கோட இந்த எக்ஸாமில் இந்த கம்ப்யூட்டர் பேக்கேஜில் கேட்கறதுக்கு, கம்ப்யூட்டர் செஷனில் கேட்கறதுக்குமே வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வருது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டு தானே? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? ஸோ 75 ஸ்பேஸ் லேப் வந்து செட் பண்ண போகிறாங்க. எப்படி, எங்கே அப்படின்றத பார்ப்போம். த கொலாபரேஷன் பிட்வீன் தி கொலாபரேஷன் டு செட் அப் 75 ஸ்பேஸ் லேப்ஸ் இன் ஈக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் 19 ஸ்டேட்ஸில் பண்ண போகிறாங்க. யார் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் பிபிசிஎலும் 2 பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னா 12 கோடி வந்து இந்த பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கைடன்ஸ் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இஸ்ரோ தான் இது கொடுக்க போகிறாங்க. சரி, இந்த நியூஸில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 75 ஸ்பேஸ் லேபை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. எது கீழே? இஎம்ஆர்எஸ் ஸ்கூல், அதாவது ஈக்லாயா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் கீழே 19 ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 12 கோடி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. டெக்னிக்கல் கைடன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட இஸ்ரோ வந்து கொடுக்குறாங்க. ஓகே தானே? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 19 ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் இந்த நியூஸ்ல இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இஎம்ஆர்எஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஈக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஸோ எப்போ வந்து இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1969 1969. பிபிசியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. பிபிசி இஸ் ஃபண்டிங் த இனிஷியேட்டிவ் அண்டர் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கணேஷ்வர் குமார் சிங் சார்ஜ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி சிஇஓ ஆஃப் ஐஐசிஏ. ஸோ ஐஐசி இது வந்து நம்ம ஏன் இதை முன்னாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ பிஏபியில் வந்திருக்கு. பிஏபியில் வருது அப்படின்னாலே நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடைசியில் கொடுத்துட்டு இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டில் வந்துடலாம், அப்பாயின்மெண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ மற்ற சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கேட்டகரியில் வரும். பட் நம்ம சைடில் நம்ம இது எதுக்கு முன்னாடி போடுறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பிஏபியில் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் நம்ம வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஐஐசிஏவோட சிஇஓவா டைரக்டர் ஜெனரல் சிஇஓவா யார் வந்து அது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணேஷ்வர் குமார் சிங் அப்படின்றவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா கவர்னர் ஆஃப் தெலுங்கானா இனாகரேட்ஸ் பாபுஜி வனம், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் அட் கன்கா சாந்தி வனம். அதை வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. யாரு? கவர்னர் ஆஃப் தெலுங்கானா ஸ்ரீ ஜிஷ்ணு தேவ் வர்மா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாபுஜி வனம் அப்படின்ற ஒரு விஷயத்த இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன். எங்க இருக்கு அப்படின்னா கன்கா சாந்தி வனம், ஹைதராபாத்ல இது இருக்கு. இது எதுக்காக இனாகரேட் பண்ணியிருக்காங்க? 125th பர்த் அனிவர்சரி செலிப்ரேஷன் ஆஃப் தி பூஜ்யா பாபுஜி மகாராஜ். ஸோ இவரோட நினைவாக தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர் தானே? சரி, ஓகே. ஸோ மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் யார் மினிஸ்டர் அப்படின்னா ஸ்ரீ கிஷான் ரெட்டி. இவர் வந்து அந்த அந்த மீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யார்? மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம அதை வந்து பார்க்கணும். இந்த கன்கா சாந்தி வனம் எங்கே இருக்கு அப்படின்றது ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பிஎம்எல் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இண்டிஜினியஸில் டெவலப்டு எலக்ட்ரிக் ரூப் ஷவல் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியணும்ல. ஸோ பிஎம்எல் வந்து ஒரு லார்ஜஸ்ட் இண்டிஜினியஸ் லெவல் எலக்ட்ரிக் ரோப். ஸோ எலக்ட்ரிக் ரோப் ஷோவல் அப்படின்றது இந்த எலக்ட்ரிக் ரோப் மேலே போகும்ல, அதுதான். இதோட நேம் என்ன அப்படின்னா BRS-21. ஓகேவா? BRS-21. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 720 டன் zero emission machine equipped with a 21 cubic meter bottom dump pocket specifically designed for a large scale overburden removal of a open cast mining operation. ஸோ பர்டிகுலரா இந்த BRS-21 அப்படின்றது மைனிங் ஆப்ரேஷனுக்காக அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க.
கரெக்ட் தானே? ஸோ அப்போ எங்கே அது வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க? இந்த ஷாவால் வாஸ் ஃபார்மலி ஹேண்டட் ஓவர் த நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அண்ட் ஸ்டேஷன் அஸ் நிகாய் மைன்ஸ் ஆஃப் ஷிங்க்ருலி மத்திய பிரதேஷ். இங்கே தான் ஃபர்ஸ்ட் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, அதோட நேம் என்ன, அது வந்து எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும், 720 டன், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அதோட வெயிட் ப்ளஸ் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த்தன் கோல்ஃபீல்ட் NCL நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸில் இவங்களோட பர்டிகுலர் மைன் எது, நிகாய் மைன்ஸ் சிங்க்ருலி மத்திய பிரதேஷில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரியணும். கரெக்டு தானே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஆயில், ஓகே, இந்தியன் ஆயில் கம்பெனி, ஓகே, இந்தியன் ஆயில் கம்பெனி நம்ம பெட்ரோல் போடுவோம், அது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 1086 கோடி கிரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ எவ்வளோ ரூபா எந்த எந்த கம்பெனியில் போட்டிருக்காங்க அப்படின்னா டெரா கிளீன் லிமிடெட் இந்த சப்சிடரியில் போட்டு அவங்க கிரீன் எனர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இந்த 1086 ரூபாய் கோடியை போட்டு இவங்க 4.3 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து உருவாக்க போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 1304 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 1 ஜிகாவாட்டுக்கு. ஸோ டோட்டலாக 5.3 ஜிகாவாட் கிரீன் எனர்ஜிக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. கிளியர் தானே? ஓகே. ஸோ இந்தியாவோட நெட் எமிஷன் டார்கெட் வந்து 2025, சாரி இந்தியா கிடையாது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து 2046 நெட் ஜீரோ ஆப்ரேஷனல் கார்பன் எமிஷனுக்குள்ள போகணும் அப்படின்றத அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வாத்வானி ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் அட் IIT கான்பூர். ஸோ IIT கான்பூரில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா IIT கான்பூர் வந்து யார் கூட, வாத்வானி ஃபவுண்டேஷன் கூட இணைஞ்சு வாத்வானி ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்ஸ் அண்ட் AI பாலிசி, இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ஸ்கூல் மாதிரி தான் ஆக்சுவலாக அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து, வாத்வானி. ஸோ வாத்வானி, IIT கான்பூர், இவங்க 2 பேரும் IIT கான்பூர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வேதாந்தா வந்து அவங்களோட அந்த மெட்டல் ரிசர்வ் வந்து 13.1 மில்லியன் டன்ஸாக போயிருக்கு, மேக்கிங் 9.1 மில்லியன் டன்ஸ் அடிஷன் ஓவர் த பாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ பாஸ்ட் 5 இயர்ஸில் 9 மில்லியன் டன்ஸ் வந்து இந்த மெட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்றது மட்டுமே அவங்க வச்சிருக்காங்க. இப்போதைக்கு 13.1 மில்லியன் டன்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறதா டேட்டா சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஃபினான்ஷியல் நியூஸ் போயிடலாம். ப்ரைவேட் செக்டாரோட இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மறுபடியும் டிக்ளைன் ஆக தான் ஆரம்பிச்சிருக்கு. டிக்ளைன் பை 25% இன்னும் ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாகி தான் ஆகணும், இல்லைனா இன்ஃப்ளேஷன் அப்படின்றத கட்டுப்படுத்தவே முடியாது. ஓகே, 25% டிக்ரீஸ் இந்த ப்ரைவேட் செக்டர், இந்த ஒரு டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 4.88 lakh crore in financial year 26 to the 6.56 lakh crore in financial year 25. So financial year 25ல 6.56 லட்சமா இருந்தது, financial year 26ல 4.88 லட்ச கோடியா குறைஞ்சிடுச்சு. ஸோ 25% டிக்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ்ல தெரிய வருது. அடுத்தது இப்போ ரீசெண்டாக நியூஸில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், யூபிஐக்கு வந்து காசு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது. வந்து ஆக்சுவலாக பண்ண போகிறாங்க, மெர்ச்சன்ட் ஃபீஸ் தான் கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு. பட் இந்த மெர்ச்சன்ட் ஃபீஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம தலையில் தான் இதை, அதாவது கன்சியூமர் தலையில் தான் இதை கட்டுவாங்க எப்படி இருந்தாலும், ஓகேவா? ஸோ ₹1 ₹2 எப்படி இருந்தாலும் கன்சியூமர் கிட்ட தான் வாங்குவாங்க, மெர்ச்சன்ட் யாருமே அதை பே பண்ண போகிறதும் கிடையாது. இதுக்கு வந்து யார் யார் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க, RBI, NPCA அண்ட் ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரி 3 பேர் சேர்ந்து தான் மெர்ச்சன்ட் கிட்ட இந்த யூபிஐ யூஸ் பண்ணுறவங்களா, அதாவது அது மட்டும் இல்லாமல் ஹோம் க்ரௌண்ட் பேமெண்ட்ஸ் நெட்வொர்க்ட்டாங்க. ஸோ யூபிஐ யூஸ் பண்ணுறவங்க மட்டும் காசு வாங்க செட் ஆகாது, ஹோம் க்ரௌண்ட் பேமெண்ட் நெட்வொர்க் என்னென்னலாம் இருக்கோ, இந்த பில் டெஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மெர்ச்சன்ட் ஃபீஸை கலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மெர்ச்சன்ட் ஃபீஸ் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க, டு பில்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க வாங்குறாங்க, ஓகே தானே? அதுதான் இந்த நியூஸ் சொல்லுது. அடுத்தது பேங்க் ரீட்டைல் கிரெடிட் க்ரோத்துமே வந்து 11.16% வரைக்கும் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ பேங்க் ரீட்டைல் கிரெடிட் க்ரோத் ஹஸ் சீன் அ ஷார்ப் ஸ்லோடவுன் இன் financial 26, dropping to 11.6%. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 11.6% ரீட்டைல் கிரெடிட் க்ரோத் அப்படின்றது 11.6% அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்த ஸ்லோடவுன் ஹஸ் பீன் அப்சர்வ்ட் அக்ராஸ் கீ ரீட்டைல் லெண்டிங் கேட்டகரிஸ் இன்க்ளூடிங் பர்சனல் லோன்ஸ், ஹோம் லோன்ஸ் அண்ட் ஆட்டோ லோன்ஸ். ஸோ இந்த லோன் வாங்குறது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது மக்கள்கிட்ட அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு மீன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் கிரெடிட் ஆர் க்ரோன் பை தி 17.8% ஃபினான்ஷியல் இயர் 24, சஜஸ்டிங் அ சிக்னிஃபிகன்ட் டிக்ளரேஷன் இன் ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னா. ஸோ போன வருஷம் 17.8% வந்து இன்க்ரீஸ் ஆனது, இந்த வருஷம் அது ஆக்சுவலாக 11.6% வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து
தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐடிஆர் 1 அண்ட் ஐடிஆர் 4ல வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த ஐடிஆர்ல வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஐடிஆர் 1 சாகஜ் அண்ட் சுகம், சாகஜ் அண்ட் சுகம். ஸோ சாகஜ் அப்படின்றது ஒரு 50 லட்சத்துக்குள்ளே எனக்கு இன்கம் வருது, இல்லைனா வந்து டெய்லி ஜாப் போகிறவங்க, ஓகேவா, ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, அவங்க இந்த ஐடிஆர் 1 கீழே வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. ஐடிஆர் 4 அவங்க வந்து இந்த இந்த ப்ரெசம்டேட்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம்ஸ் அது கீழே வரவங்க, ஓகேவா. ஸோ பர்டிகுலராக இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸு, ஹெச்யூஎஃப், அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ பிஸ்னஸும் பண்ணுவாங்க, அது மாதிரி வந்து ப்ரொஃபஷனலும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க வந்து ஐடிஆர் 4 பண்ணுவாங்க. சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அடிஷன் அப்படின்னா, a new section for agriculture income has been introduced to capture earning from the farming activities, simplifying the reporting process. ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து வர இன்கமையும் நம்ம இதுக்கப்புறம் ஐடிஆர் 1ல் காட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடிஆர் 4ல் என்ன மாட்டோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் வில் பி கன்சாலிடேட்டட். ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், பட் நான் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன், என்னோட மொத்த இன்கமையும் நான் வந்து இதுக்கப்புறம் ஐடிஆரில் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. சரி, எக்ஸாம்பிள் இன்னும் டீப்பாக கேட்கணும் அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம்மை எந்த ஐடிஆர் கீழே கொண்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் டாக்ஸ் வந்து கன்சல்டேட் பண்ண எது கீழே கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஐடிஆர் 1 சாகஜ் அண்ட் ஐடிஆர் 4 சுகம் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் போயிடலாம். கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் பாலிசி டு மேக் அ மகாராஷ்டிரா எ ஷிப் பில்டிங் ஹப் 40,000 ஜாப்ஸ் 2030. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ 2030க்குள்ள மகாராஷ்டிராவை ஒரு ஷிப் பில்டிங் ஹப்பாக மாற்றணும் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. 2030 மகாராஷ்டிரா குளோபல் ஷிப் பில்டிங் ஹப், இதுதான் நம்ம வந்து இந்த நியூஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ மற்றது வந்து அதை தொடர்பான மற்ற விஷயங்கள் நீங்கள் படித்து தான் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன நியூஸ் அப்படின்னா, மகாராஷ்டிரா டாப் கேரேஜ் 2025 ஸ்டேட் ரேங்க். இந்த கேரேஜ் அப்படின்னா என்ன, இந்த கேரேஜ் அப்படின்றது எதன் அடிப்படையில் மகாராஷ்டிராவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ், கவர்னன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதுக்கு கீழே தான் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் குஜராத் அண்ட் கர்நாடகா வந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, India ranks 4th in global optimism survey. Citizens confident about the country's progress. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரியோட க்ரோத் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதான் இந்த சர்வேல தெரிய வருது. இதில் இந்தியா வந்து 4th இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 85% ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ஸ் எக்ஸ்பிரஸிங் கான்ஃபிடன்ஸ் தட் கண்ட்ரி இஸ் ஹெட்டிங் டு த ரைட் டைரக்ஷன். நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்றத 85% பேர் ஓட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த ஒரு சர்வேல நம்மளுக்கு தெரிய வருது, ஓகேவா. ஸோ ஈவன் நம்மளோட கண்ட்ரி வந்து யார் யாருக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா, ஸோ சைனா, சவுதி அரேபியா தான் டாப்ல இருக்காங்க, ஓகேவா. சைனா, சவுதி அரேபியாவில் இருக்க மக்கள் வந்து அவங்களோட கண்ட்ரி ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது அவங்க சொல்றாங்க. ஸோ அதை தொடர்ந்து 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. ஸோ நம்ம இந்தியா பிரான்ஸ், ஜெர்மனி, யூஎஸ்ஐ விட முன்னாடி இருக்கிறது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது என்ன நியூஸ் அப்படின்னா, கனடா எலெக்ஷன் ரிசல்ட். மார்க் கார்னே, இவர் தான் வந்து இப்போ கனடாவோட நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வர போறாரு. இந்த லிபரல்ஸ் அப்படின்றது ஜஸ்டின் ட்ரூடோ, இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனையால வெளியே போனார், அந்த கட்சியை விட்டு வெளியே போனாரு. ஸோ அதை வந்து இவர் மார்க் கார்னே அப்படின்றவர் ஓவர்டேக் பண்ணார். அவர்கிட்ட வந்து கட்சியில் போயிட்டு கட்சியோட தலைமை பொறுப்பு எடுத்து இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த கட்சியை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவர் தான் இப்போ இருக்க போறாரு, யார், மார்க் கார்னே. ஸோ மார்க் கார்னே பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து கவர்னர் ஆஃப் தி பேங்க் ஆஃப் கனடா அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரெண்டு பேங்க்லையும் கவர்னராக இருந்தவர். ஸோ இப்போ ஒரு கட்சிக்கு போயிட்டாரு, அந்த லிபரல்ஸ் கட்சிக்கு போயிட்டாரு. இப்போ அவங்க வின்னும் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு, ஜஸ்டிஸ் பிஆர் கவாய், அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 14லேருந்து அவர் வந்து ஜஸ்டிஸாக இருக்க போறாரு. முன்னாடி இந்த யார், சஞ்சீவ் கண்ணா வந்து மே 13, 2025 வந்து ரிட்டையர் ஆக போறாரு. இன்னும் 1 வீக் இருக்கு. ஸோ ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாவோட 52வது சீஃப் ஜஸ்டிஸ் யாரு, மிஸ்டர் பிஆர் கவாய் அப்படின்றதா. ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, செகண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் தி ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ இவர் தான் 2வது ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து வர ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னே சொல்லலாம், ஃபாலோயிங் தி ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணன். அப்போ ஃபர்ஸ்ட் யார், ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ரம் தி ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னா பாலகிருஷ்ணன் அப்படின்னு தெரியணும். இந்த விஷயம் மிக மிக முக்கியம், ஓகேவா. ஸோ ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு அவங்க இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அவரை பற்றின ஒரு கெரியர் தான், அவரோட கெரியர். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, படிங்க என்ன பண்ணியிருக்காங்க. சரி, இந்த
அவரு என்ன முக்கியமான ஜட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றது நம்ம இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். அதையும் ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. ஸோ இவரோட டென்யூர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நவம்பர் 23 2025. ஸோ இந்த வருஷத்தோடய அவரோட டென்யூருமே முடியுது. நவம்பர் 23 வரைக்கும் இருப்பார். when he reaches 65. இது வந்து எஸ்எஸ்சி மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 தான் இருக்கணும். ஸோ 65 வரைக்கும் அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கலாம். ஸோ இது இந்தியாவோட டோட்டல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து 34. ஓகேவா, இப்போதைக்கு இருக்கிறவங்க வரைக்கும். மேண்டேட்டரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸோ 65 வயசு. நம்பர் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 51. ஸோ இவர் வந்து 52வது. இப்போ 51 வந்து மிஸ்டர் சஞ்சீவ் கண்ணா, அவர் தான் 51வது சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிஐஐ பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா ஷில்பா குமார். ஓகேவா, ஸோ இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மே 1 வந்து இன்டர்நேஷனல் லேபர் டே. ஸோ இதை வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு அழகான ஒரு 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 விஷயத்த நம்ம கண்டென்ட்டையும் எழுதியிருந்தாங்க எடுத்து. எனக்கு இது ஆக்சுவலாக புதுசு தான். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும்ல. மே 1 லேபர் டே, நம்ம எல்லாருக்கும் லீவ் கொடுத்துறாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லீவு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு லீவு. ஸோ ஸ்கூல் ஆல்ரெடி லீவில் தான் இருக்கும். ஆஃபீஸ் கோவர்ஸுக்கு தான் ரொம்ப ஜாலி. ஸோ அந்த டைமில் லீவு விட்டுறாங்க. ஸோ ஏன் லீவு, எதுக்காக லீவ் அப்படின்னா மே 1 1886. ஓகேவா, அதாவது 19வது செஞ்சுரியில் யூஎஸ்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஓகே, யூஎஸ்ல பர்டிகுலராக சிக்காகோவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை, நாங்கள் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டிமாண்ட் அந்த டைமில் உருவானது. அந்த டைமில் அவங்க ஒரு போராட்டம் மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, பட் ஹே மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துல 1889, ஓகேவா, ஸோ 1880 எஸ் இல்லை அந்த வருஷமே 1886 ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த ஹேமார்ட்ல அப்படின்னா போலீஸுக்கு இவங்களுக்கு பிரச்சனையாகி நிறைய பேர் இறந்துறாங்க. அது வந்து மேட்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கொலை நடக்கும். இப்போ வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்ற மாதிரி இவங்க யூஎஸ்ல வந்து ஹேமார்ட் படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருது. எப்போ 1886. அதை தொடர்ந்து 1889 செகண்ட் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ் இவங்க தான் மே 1 வந்து இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டேவா டிக்ளரே பண்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா 1889. ஸோ இந்தியாவில் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா மே 1 1929 நம்மளோட சென்னையில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் செலிப்ரேட் பண்ணியிருக்காது பார்த்தா லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான். இவங்க தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இதை வந்து நேஷனல் ஹாலிடே மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ நேஷனல் ஹாலிடே தான், எல்லாருக்குமே ஹாலிடே தான் அந்த டேல. இதுதான் வந்து ஒர்க்கர்ஸ் டே. மே 1 ஏன் ஒர்க்கர்ஸ் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். கரெக்டு தானே? ஓகேப்பா, ஸோ அவ்வளோதான் இன்னைய செஷன். ஸோ அரௌண்ட் இதுவே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. நான் இதுக்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறேன். இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லாமல் நான் ஃபுல் ஸ்டோரி இந்த லேபர் டேக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும், எப்படி ஒரு நியூஸை பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம எக்ஸாமுக்கு எடுத்து படிக்கணும், எந்தெந்த விஷயம் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த நோட்ஸை எடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பிடிஎஃப் அப்படின்றது டெய்லியும் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ உங்கள் நோட்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அது சைடில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸாம் டைமில் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது பிடிஎஃப் படிச்சிடணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து வீக்கெண்ட் பிடிஎஃப் நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஸோ சாட்டர்டே ஈவினிங் வந்து வீக்கெண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். அது வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லியுமே ஸோ கம்மிங் இந்த மந்த்தில் இருந்து செப்பரேட்டாக பிஏபி நியூஸ், இண்டஸ்ட்ரி நியூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனியாக மந்த்லியாக கொடுத்துருவோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுக்குறோம். மறக்காமல் போயிட்டு நம்மளோட வெப்சைட் mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், டெய்லி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க, நம்மளோட வீடியோஸை பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. ஸோ எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 40 கொஷின்ஸ் வருது அப்படின்னா 25லேருந்து 28 கொஷின்ஸ் நம்ம வந்து 30 கொஷின்ஸ் வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. நியூஸை கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி மனப்பாடம் பண்ணாமல் கரண்ட் அஃபேர்ஸ் மனப்பாடம் பண்ணாமல் ரிலேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே தானே? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ this is Arun signing off from the video. Bye bye.